ஒரு தடவை அவர் அண்ணன் கிட்ட போய் கேட்கிறாரு. அவங்க அண்ணன் ஏஎல் சீனிவாசன், ஏஎல்எஸ் பிக்சர்ஸ்னு பெரிய தயாரிப்பாளர் அவரு. அவரு இவரும் அவர் தம்பி தான். இவரு கொஞ்சம் இது இந்த பழக்கங்கள்லாம் உண்டு, அதனால வந்து செலவு பண்ணிடுவாரு. அவரு கரெக்டா பணம் எடுப்பாரு, சம்பாதிப்பாரு, சேமிச்சு வைப்பாரு, அவர் கரெக்டா பார்த்துப்பாரு. இவருக்கு ஒரு நாளைக்கு இந்த ஃபாரின் சரக்கு, அப்பெல்லாம் வந்து இந்த ஃபாரின் சரக்குன்னு வந்தாலே ஒரு பெரிய விஷயம். ஃபாரின் சரக்கு வந்திருக்குங்க அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு இப்பயும் பெரிய விஷயம் தான். இப்போ வந்து அதான் அது ரைட், அது என்னைக்கு உண்டு இம்போர்ட்டட் அப்படின்னு வந்தோடனே யாரோ வந்து எவ்வளோ 200 ஏதோ ஒரு தெரியல, அன்னைக்கு என்ன விலை இருக்குமோ தெரியாது, 200 சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. அது யூஸ்வலா அந்த ஹோட்டல்ல அந்த வெயிட்டர் தான் வருவான். அவன் தான் சொல்லுவான், சார் ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காரு புரோக்கரு, வேணுமா சொல்லுங்க. இவருக்கு வேணும் போல ஆசை, இவருக்கு தண்ணி அடிக்கிற ஆளு வேணும், ஆசையா இருக்கு, ஆனா வந்து காசு இல்லை. எவனாவது ஒருத்தன் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் பாட்டு எழுதுறதுக்கு. இன்னைக்கு இன்னும் வராமல் போவான், நாளைக்கு தான் வருவான். இன்னைக்கு எப்படி பணம் எப்படி காசு கொடுக்காம வாங்குறது? யோசனை பண்ணி பார்த்துட்டு எவனும் வரலன்னு ஒன்று நேரம் உடனே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு, ஏஎல்எஸ் ஏஎல் சீனிவாசன் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அவரை பார்க்க போயிட்டு ஒரு 200 வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம், நாளைக்கு நீங்கள் ஏதாவது வேணா ஒருத்தன் படம் கொடுப்பான், சினிமா இது பாட்டு இதுக்கு கொடுத்துடலான்னு போனால் வந்து அவர் ஏதோ பிஸியாக இருக்கிட்டே கதை கேட்டு, அவர் தயாரிப்பாளர், அவர் தியேட்டர் போய்ட்டு கதை கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனோன்னு ஆனால் ஒரு 2 நிமிஷம் இது முக்கியமாக கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா, கொஞ்சம் நேரம் ஆகும், 1 hour ஆகும், வெயிட் பண்ணு. இப்போ 1 hour வெயிட் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா இவருக்கு என்ன பயம்னா அந்த புரோக்கர் போயிடுவான், இவர் வாங்கலைன்னா வேற யார்கிட்டயாவது வித்துட்டு போயிடுவாங்க. இல்லைண்ணே வெயிட் பண்ண முடியாதுண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்டுண்ணே. என்னப்பா அர்ஜென்ட்டு, ஒரு வெயிட் பண்ண, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. 10 நிமிஷம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 1 மணி நேரம் ஆயிடும். கண்டிப்பா இல்ல பரவாயில்ல, இவங்கெல்லாம் நம்ம ஆட்கள் தான், நம்ம இவர் தான் அவர் தான், அவர் பரவாயில்ல இவருங்களா சொல்றேன். இல்லைண்ணா கொஞ்சம் பர்சனலா பேசணும். யா சொல்றல்ல பேசு சொல்லு. அவர் பேர் முத்தையா. யார் பேரு? கண்ணதாசன் ஒரிஜினல் பேர் முத்தையா. சொல்லு முத்தையா, இது என்ன சும்மா தொன்னு நான் முக்கியமா கேட்டிருக்கேன்ல, எந்திரிச்சுலாம் வர முடியாது, சொல்லு. வேற வழியே இல்லாம. இல்லைண்ணே ஃபாரின் சரக்கு ஒன்று வந்திருக்கு, ஒரு 200 அர்ஜென்ட்டா வேணும், நாளைக்கே நாளைக்கே பணம் வந்துட்டோம் கொடுத்துருவேன். ஏன்னா அறிவு அவரு அண்ணன் தம்பி முக்கியமா உட்காந்து சினிமா கதை நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க, நீ செலவு பண்றதுக்கு வழி பண்றது மட்டும் இல்லாம இதுல வேற கடன் வேற காசு கேட்கிறேன். அது கோவம் வந்துருச்சு, அவரு நல்லா திட்டி விட்டார்.